நீ என்ன குழந்தையா? இந்திய பவுலரை போட்டு தாக்கிய ரவி சாஸ்திரி. இவரை உடனே அழைத்து வாங்க என கருத்து. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு முக்கிய காரணமாக மோசமான பந்துவீச்சு என பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பந்துவீச்சு ஆடுகளத்தில் இந்தியா 250 ரன்கள் தொடவே படாத பாடுபட்டது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி அபாரமாக விளையாடி 400 ரன்களை குவித்தது. இன்னும் சொல்ல போனால் தென்னாப்பிரிக்க அணி ஒரு முறைதான் பேட்டிங் செய்தது. இதனால் ஆட்டம் 3 நாள் முடிவதற்குள்ளேயே இந்தியா தோல்வியையும் தழுவியது. பும்ரா, சிராஜ் ஆகியோர் நன்றாக பந்து வீசினாலும் அவர்களுக்கு துணையாக சர்துல் தாக்கூர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா செயல்படவில்லை. அவர்கள் இருவருமே அதிக ரன்களை விட்டுக் கொடுத்தனர். இதன் காரணமாக தென்னாப்பிரிக்க வீரர்கள் அபாரமாக விளையாடினர். இன்னும் சொல்ல போனால் சர்துல் தாக்கூர் 19 ஓவர்களில் 101 ரன்கள் விட்டுக் கொடுத்தார். ஆனால் டேல் எல்கரின் விக்கெட்டை வீழ்த்தினார். ஆனால் அதற்குள் அவர் 185 ரன்கள் அடித்துவிட்டார். இது குறித்து முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி சர்துல் தாக்கரை கடுமையாக சாடியிருக்கிறார். இந்திய அணியில் பந்து வீச்சில் முறையான அனுபவம் இல்லாததையே காட்டுகிறது. பும்ரா, சிராஜ் என 2 வீரர்கள் ஓரளவு சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய அனுபவத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்டத்தில் முகமது ஷமியை இந்தியா மிகவும் மிஸ் செய்தது. சர்துல் தாக்கூர் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவர்கள் இந்திய அணியின் 4வது வேக பந்து வீச்சாளர். ஆனால் அவர் அப்படி செயல்படவில்லை. தென்னாப்பிரிக்கா போன்ற ஆடுகளத்தில் நமக்கு முறையான 3வது வேக பந்து வீச்சாளர் வேண்டும். இதன் மூலம் பெரிய தாக்கத்தை வெளிநாட்டு மண்ணில் நம்மால் ஏற்படுத்த முடியும். என்னை கேட்டால் அர்ஜீத் சிங்கை தென்னாப்பிரிக்கா டெஸ்டுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு முன் அவர் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் எப்படி பந்து வீசுகிறார், எவ்வளவு நேரம் பந்து வீசுகிறார், ரஞ்சி கிரிக்கெட்டில் விளையாடி இருக்கிறார் என்பது எல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வெள்ளையர் பந்திலே இவ்வளவு ஸ்விங் செய்யும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று ரவி சாஸ்திரி கூறியுள்ளார்.